வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி 2025க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி இப்போ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியோட சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் இல்லை, கொஸ்டின் ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முன்னாடி எதிலிருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இன்னும் ஆப்டிடியூடில் அவங்க டெப்த்தாக போகல. ஆப்டிடியூட் பார்ட்டு 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் மாதிரி ஜாகிரஃபியில் எவ்வளோ, சயின்ஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லாமல் இதுலேயும் ஆப்டிடியூட், ரீசனிங் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம இன்றைக்கி அந்த ரீசனிங்கில் இருக்க டைஸ் மட்டும் பார்ப்போம். லாஜிக்கல் ரீசனிங், பசிலு, விஷுவல், அல்ஃபா நியூமரிக், இது எல்லாமே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டாபிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அந்த டைஸும் நம்பர் சீரீஸும் தான். நம்பர் சீரீஸ் நம்ம முதல்ல முடிச்சுருவோம். நம்பர் சீரீஸ் அண்ட் டைஸ் முடிச்சுருவோம். இன்றைக்கி டைஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடிங்க நம்ம இம்பார்ட்டன்ட் கம்பேரிஷன்ஸ் கொடுக்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப் டு நவம்பர் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆப்டிடியூட் இப்போ நம்ம முன்னாடிலேருந்தே சேம் சிலபஸ் தான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இதுவும் அப் டு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட எக்ஸாம் வரைக்கும். இதில் நீங்கள் மிஸ்செலேனியஸ் பார்ட்டை மட்டும் பார்க்க தேவையில்லை. டைம் இருந்தால் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை நம்ப முடியாது. அவங்க ப்ராபபிலிட்டி அதில் இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்லேயும். சரிங்களா, அது வரப்போகிற எக்ஸாம்ஸ்லேயும் வரலாம். இன்னும் டிஎன்பிஎஸ்சி எப்பயும் சொன்னதை செய்ய மாட்டாங்க, சொல்லாதான் செய்வாங்க. பார்ப்போம். நீங்கள் இந்த டைஸ் இந்த வீடியோவை முடித்த பிறகு இந்த ரீசனிங் பார்ட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 221 கொஸ்டினையும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த டைப் நம்பர் 4லேருந்து தான் நிறையா இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இந்த 2020லேருந்து 2024 இப்போ நடந்த நவம்பர் கவர்மெண்ட் எக்ஸாம் 2024 டைஸை பற்றி இது வரைக்கும் எதுவுமே கேட்கல. பட் அதுக்கு முன்னாடி 2023, 22, 21, 20லாம் இந்த டைப் நம்பர் 4 வச்சு தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. டைப் நம்பர் 4 மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. மற்ற மாடலையும் நான் பாருங்கள். சரிங்களா, இப்போ இந்த டைப் நம்பர் 1 ஒன்றும் இல்லைங்க. இது மாதிரி ஒரு டைஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. சில நம்பர் ஃபில் ஆகாமல் இருக்கும், அந்த பக்கம் ஹைட் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ 1, 3, 5 தான் இதில் தெரியுது. மீதி இருக்கிற 2, 4, 6 எந்த பக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரியலை. அதே மாதிரி கீழே இருக்க பாக்ஸில் 2, 4, 6 தான் தெரியுது. 3 எங்கே இருக்குது, 1 எங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல. சரிங்களா, இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்கு 3க்கு ஆப்போசிட் சைடில் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, நமக்கு இங்கே விஷயம் தெரியல. 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம். சரிங்களா, அதுக்கு இப்போ சிம்பிள் ட்ரிக் இது தான். எது கேட்டிருக்காங்களோ அதை எழுதிக்கிங்க. 3 + x, நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அது உங்கள் இஷ்டம். ABCDY எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. 3 இது ஏன்னா ஷார்ட்கட் தானே, நமக்கு தேவை ஆன்சர் தான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பு முக்கியம் இல்லை. 3 + x = 7. 7 ஏன் போட்டேன்னா 1, 2, 3, 4, 5, 6 அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 7 தான் இருக்கு இல்லையா, அதனால் அதை தூக்கி போட்டேன். ஸோ 3 அங்கே கொண்டு போங்க. x = 4. ஸோ 3க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 4. அதே மாதிரி 2க்கு பாருங்கள். 2 + x = 7. 2 அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 7 - 2 5. ஸோ ஆப்போசிட் டு 2 இஸ் 5. நீங்கள் மைண்ட்லேயே கூட போட்டு முடிக்கலாம். பட் இவ்வளோ சிம்பிளாக கேட்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி, பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ 3க்கு ஆப்போசிட்னா அவ்வளோதான். நம்ம 3 + x = 7. அப்போ 7 - 3 ஆன்சர். இந்த சிங்கிள் பாக்ஸ் கொடுத்தா அப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த மாடல். இந்த சிம்பிளை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிளாக் வைஸ் நம்ம வீட்டில் இருக்க கடிகாரம், கிளாக்லாம் இப்படி தானே ஓடுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10, 11, 12 மறுபடியும் 1, 2 அப்படி ஓடுது இல்லையா, அதே தான். இப்போ இங்கே பாருங்கள், நாட் காமன் அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். 4 இந்த 2 பாக்ஸையும் கொடுத்துட்டு நம்பர் ஆப்போசிட் டு 2 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 2, 4, 6
1 3 5. டைப் 2க்கும் டைப் 3க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாட் காமன்னா ஒன்றும் இல்லை. இதில் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற ஏதோ நம்பர் செகண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும், அதான் காமன். இப்போ இந்த டைப் நம்பர் 3ல் பாருங்கள், 3 இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ், 3 இந்த செகண்ட் பாக்ஸ் ரெண்டுமே காமனாக இருக்குது இல்லையா? ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் டைப் 2க்கும் டைப் 3க்கும். டைப் 2 2 பாக்ஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா அதே ஃபார்முலா தான் நம்ம டைப் 1ல் யூஸ் பண்ணது. என்னது? டைப் 2க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ 2 + x = 7 போட்டிங்கன்னா x = 5 வந்துடும். இது ஃபஸ்ட்டு பாக்ஸ் அண்ட் செகண்ட் பாக்ஸ் காமனாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டு 2 கிளாக் வைஸ் போகணும். சரிங்களா? இப்போ இங்கே எது காமனாக இருக்குது? 3 தான் காமனாக இருக்குது. ஸோ 3லேருந்து கிளாக் வைஸ் போங்க. ஃபஸ்ட்டு இதில் இப்போ 3 1 2ன்னு வருமா? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்து செகண்ட் பாக்ஸில் மறுபடியும் 3 4 5 எழுதுங்க. ஸோ 1க்கு நேராக 4, 2க்கு நேராக 5 வந்துருச்சு. அப்போ 3க்கு நேராக என்ன வரும்? 6 தான் வரும். இதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? அடுத்தது டைப் 4. டைப் 4ல் பாருங்கள், 3 படம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. முதலுக்கும் செகண்டுக்கும் காமனாக தான் இருக்கா? எதுவும் இல்லை. கடைசி 3வதுல காமன் இருக்குது. என்ன காமன் இருக்குது? 2ம் இருக்குது, 5ம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்பர் ஆப்போசிட் டு 3 கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா இதில் 2 நம்பர் காமனாக இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்கு போயிடலாம், 3 ஆப்போசிட் 4ன்னு சொல்லிட்டு. பட் இனிமேல் நம்ம ரூலை ஃபாலோ பண்ணுவோம். கிளாக் வைஸ் போங்க. சாரி, இப்போ 2 இதுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா சிங்கிள் காமனாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு ஸ்மார்ட் வே. சில நேரத்தில் அது கன்ஃபியூஸ் ஆகிடும். சிங்கிள் காமனாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் பாக்ஸையும் தேர்ட் பாக்ஸையும் அந்த ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா 3 எது காமனாக இருக்குது? 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ 3 6 1, மறுபடியும் இந்த பக்கம் 3 2 5. ஸோ 6க்கு நேராக 2, 1க்கு நேராக 5, 3க்கு நேராக அப்போ என்ன வரும்? 4 தான் வரும். இங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸையும் தேர்ட் பாக்ஸையும் இது பண்ணி கூட 2 2 2 5 2 5 அடிச்சிடலாம். ஸோ 4க்கு நேராக 3ன்னு சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்பர் ஆப்போசிட் டு 6. இப்போ நான் என்ன ரூல் சொல்லியிருக்கேன்? எதுக்குல காமனாக ஏதாவது ஒன்றே ஒன்று இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்கும் 2 நம்பர் காமனாக இருக்கிறத விட்டுருங்க. ஸோ செகண்ட் பாக்ஸுக்கும் தேர்ட் பாக்ஸுக்கும் காமனாக எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்கும் காமனாக இருக்குது. என்னது காமனாக இருக்குது? 6. ஸோ நம்பர் ஆப்போசிட் டு 6 போட்டால் கிளாக் வைஸ் போங்க. கிளாக் வைஸ் 6 4 1. செகண்ட் பாக்ஸில் 6 3 5. 4க்கு நேராக 3, 1க்கு நேராக 5. ஸோ 6க்கு நேராக 2 தான் இருக்க முடியும். சரிங்களா? இந்த பிடிஎஃபை நான் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்தது கடைசி 2 டாப்பிக்கு. இது ரயில்வே எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடியது. டிஎன்பிஎஸ்சிலும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஈஸியாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியும் கூட. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பாருங்கள். நிறையா பாக்ஸ் கொடுத்து நம்பர் ஆப்போசிட் டு 5 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு இடம் 3 இருக்குது இல்லையா? அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு 3க்கு மேலே என்ன இருக்குது? 1 2. அதை அப்படியே கீழே எழுதிட்டு பாருங்கள், 1 2. அதே மாதிரி 3யை விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 5. அப்போ மீதி என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னது? 6 தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ த ஆன்சர் ஆப்போசிட் டு 5 இஸ் 4. இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ரூல் படி போங்க, அதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னா இந்த பாக்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரி, அடுத்ததில் அதே மாதிரி 3 விட்டுருங்க. 1க்கு நேராக 2, 4க்கு நேராக 5, ஸோ 3க்கு நேராக 6. புரியுதா? இப்போ அதனால தான் ரூல் படி போங்கன்னு சொன்னேன். அந்த 3யை வச்சுக்கோங்க. 4 5 5 2. ஓகேவா? சரி, இப்போ அடுத்ததில் என்னது? இந்த இடத்துல எஃப்இன்னு போயிடாதீங்க. எஃப்இனும் போகலாம். சரி, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிஏ காமனாக எடுத்துக்கோங்க. காமனாக எடுத்துக்கிட்டு என்னது? பிசி. அடுத்தது எஃப்இ போகிறீங்களோ அப்படின்னா ஏடி போகிறீங்களோ. சரிங்களா? ஒவ்வொரு பாக்ஸுக்கு விட்டுருங்க. காமனாக இருக்கிறத விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துனீங்க எஃப்இ,
சிபி டிஎன் கூட எழுதலாம், ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? அடுத்தது டைப் 6. டைப் 6 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். சரிங்களா? இப்போ இதில் 2 காமனாக வருது, அதனால் என்ன பண்ணுறது, 2 3 விட்டுருங்க. 1 4. சரிங்களா? மறுபடியும் 4 5 விட்டாச்சு, 3 6. ஸோ மீதி இருக்கிறது என்னது, 2 5 தான். சரிங்களா? பேராக விட்டாச்சு. இப்படி தான் நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு வேளை அரேஞ்ச்மெண்ட் வந்துச்சுன்னா 1 4 2 3 விட்டாச்சு, அதே மாதிரி 4 5 விட்டுட்டு 3 6 அடுத்து 2 5. அடுத்த பாக்ஸு எப்படி இந்த பக்கம் 2 3 விட்டலாம், அதே மாதிரி இந்த பக்கம் 2 3 விட்டாச்சு, 2 3 1 4. மறுபடியும் 4 5 விட்டாச்சு, 3 6 அடுத்தது 2 5. சரிங்களா? இந்த அரேஞ்ச்மெண்ட் புரியுதா? ஒருவேளை நம்பர் மாறி வரலாம், இதே மாதிரி 1 2 3 4 5லாம் வராது, என்னென்ன வேணால் அவங்க கொடுக்கலாம். பட் நீங்கள் ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க. இதை ஒரு மாடலாக வச்சு அதை ஆன்சரை அட்டாக் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது 3 4 விட்டாச்சு, 6 2. அடுத்தது 2 1 விட்டாச்சு, 4 5. மீது என்ன இருக்குது, 3 1. அவ்வளோதான். சரிங்களாங்க? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற ரீசனிங் கொஸ்டின்ஸை பாருங்கள். இது மாதிரி டைஸ் கொஸ்டின் நிறையா இருக்கும். சரிங்களா? ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் இருக்குது அதில். அந்த 221 கொஸ்டினில் மோஸ்ட்லி அந்த டைப் 4லேருந்து தான் கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கிளாக் வைஸை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் அதை கரெக்டாக எழுத முடியும். சரிங்களா? இதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் வீடியோ பிஃபோர் குரூப் 4 அண்ட் குரூப் 1குள்ளே நம்ம முடிக்க பார்ப்போம். இன் ஆல் டாபிக்ஸ், மென்டல் அபிலிட்டி மட்டும் இல்லை, பொது தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸையும் முடிக்க பார்ப்போம். சரிங்களா? we will meet in next class. Thank you.